இன்றைக்கு இந்திய தொழிற்சங்க மையம் CITU சார்பில் கடந்த 21 ஜூன் மாதம் சென்ட் பீட்டர் பால் இறால் மற்றும் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நடந்த விபத்து மிக மோசமானது. உயிரிழந்த 18 பேருக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். தொழிற்சாலைகளில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கையை அரசும் அதிகாரிகளும் உத்தரவாதப்படுத்த வேண்டும். இது போன்ற விபத்துகள் இனி எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது என்கிற கோரிக்கைகளை முன்வைத்து எங்களுடைய மாவட்ட தலைவர் கே விஜயன் அவர்கள் தலைமையில் தொடர் முழக்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் CITனுடைய மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் பங்கெடுத்து கருத்து வழங்கி வருகிறோம். இன்னைக்கும் கூட இந்த 21 நடந்த இந்த விபத்து இதுவரை 18 பேரை பழிவாங்கி இருக்கிறது. இன்னும் கூட 20க்கும் அதிகமானோர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒரு அவல நிலைமை இருக்கிறது. அந்த 20 பேரில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய பெண்களும் இன்றும் இருக்கிறார்கள். முழுக்க பெண் தொழிலாளர்கள் நிரம்பிய ஒரு ஆலை, முழுக்க புலம்பெயர் தொழிலாளர்கள் நிரம்பிய ஒரு ஆலை, அதில் கணிசமானோர் குழந்தை தொழிலாளர்களாக இருக்கக்கூடும் என்கிற நிலை, இவை அனைத்துமே சட்ட விதிகளுக்கு புறம்பானது. 3, இந்த தொழிலாளர்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த விபத்தை சந்திச்சிருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அந்த நிறுவனத்திற்கு விடுமுறை உண்டா? ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்வதற்கு தொழிற்சாலைகள் துறையில் உரிய அனுமதியை அந்த நிறுவனம் பெற்றதா என்பதெல்லாம் இதுவரை பதில் கிடைக்காத கேள்விகளாக இருக்கிறது. அந்த நிறுவனத்தில் அமோனியா கேஸ் பயன்படுத்துவதற்கு அனுமதி வாங்கிய நிறுவனம், அதை ஒருவேளை லீக் ஆச்சுன்னா, கேஸ் விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நீர் பாய்ச்சி அடிக்கும் அந்த ஹோஸ் பைப் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகளை செய்தார்களா என்பது கேள்வியாக இருக்கிறது. எல்லா வகையிலுமே தொழிற்சாலை சட்டத்தை மீறி இருக்கிறது இந்த நிறுவனம். அரசு அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொள்ளவில்லை. எனவே தான் CITU இதை தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு மட்டும் இல்லை, ஏற்கனவே 3 கட்ட போராட்டம் நடத்திட்டோம். அந்த ஆலைக்கு முன்னாடி நடத்திட்டோம், வெளியில் நடத்திட்டோம், கிண்டி தொழிற்சாலைகள் துறை ஆய்வக அலுவலகத்திற்கு முன்னால் நடத்திட்டோம், தமிழ்நாட்டில் பல்வேறு இடத்தில் நடத்திட்டோம். இன்னைக்கும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இன்னைக்கு இந்த போராட்டம் நடக்கிற போது மஞ்சம்பாக்கம் என்று சொல்லக்கூடிய அதானி நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு தொழிற்சாலையில் ஒரு மிகப்பெரிய கேஸ் பீச்சி அடித்து தீப்பிழம்பு மிகப்பெரிய அளவிலே பல நூற்றுக்கணக்கான அடி உயரத்துக்கு ஏற்பட்டிருக்குது. அதிலும் அந்த விபத்தும் அச்சமூட்டக்கூடியதாக மாறியிருக்கு. கும்மிடிப்பூண்டியில் ஜெயின் மெட்டல் தொழிற்சாலையில் வெளி மாநில தொழிலாளர்கள் ஒருத்தர் இறந்துட்டாரு, 7 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. அது இன்னைக்கு நடந்திருக்கு. அமைச்சர் போய் பார்வையிட்டு இருக்கிறார். ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் தொழில் வளம் நிறைந்திருக்கிறது. ஆனால் இந்த தொழில் வளத்தை பயன்படுத்தி, தொழிலாளர் வளத்தை பயன்படுத்தி முதலாளிகள் கொள்ளையடிப்பது அதிகரிச்சிருக்கிறதே ஒழிய தொழிலாளர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை நிறுவனங்கள் செய்து தருவதில்லை. அரசு அதை கண்காணிப்பதில்லை, அதிகாரிகள் அதை கண்காணிப்பதில்லை. அரசும் அதிகாரிகளும் முதலாளிகளும் சேர்ந்து தொழிலாளர்களினுடைய உயிருக்கும் உரிமைக்கும் உடைமைக்கும் வேட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஆபத்தானது. எனவே தான் நாங்கள் இந்த போராட்டத்தை, தொடர் முழக்க போராட்டத்தை நடத்துகிறோம். ஒருவேளை அரசு இப்போதும் இதற்கு செவிமடுக்கவில்லை என்று சொன்னால், இந்த மாவட்டம் மட்டுமல்ல, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தொழிற்சாலைகள் நிறைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், இதர பல மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நீண்ட நெடிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் அழுத்தம் தருகிற மக்கள் திரள் போராட்டத்தை தொழிலாளர்கள் மூலம், தொழிற்சங்கம் மூலம் நாங்கள் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ். கண்ணன், CITU மாநில பொதுச் செயலாளர்.